இந்த மாதிரி சக்திவேல் செம்ம கோபத்தோட மீனா கிட்ட இருக்கிற எல்லா தரத்தையுமே முத்துவேல் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்த அந்த பொண்ணு என்ன எல்லாரும் முன்னாடி வச்சு எவ்வளவு அவமானமா பேசிட்டா தெரியுமா? அவளை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு, இதுக்கு மேலே நம்ம அவளை விட்டு வச்சிருந்தோம் அவ்வளவுதான், நம்மளோட கடை நமக்கு சொந்தமாகாதுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு முத்துவேலுமே அந்த மீனா பொண்ணு அப்படியெல்லாம் பேசிட்டாளான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க வந்த அப்பதாவுக்கு சக்திவேலோட ஒய்ஃபோ, ஏன்டா ஏன் இப்படி வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அதோட வேலையை தானே பாத்துச்சு, நீங்க தானே தேவையில்லாம கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு அந்த பொண்ணு சொன்னதை செஞ்சிருங்க, வீணா இந்த விஷயத்திலுமே பிரச்சனை பண்ணி நம்மளோட குடும்ப மானத்தை வாங்காதீங்கன்னு சொல்ல. ஆனா சக்திவேலோ, குடும்பமான எப்பயோ காத்துல பறந்துருச்சு, இதுக்கு மேல அதை பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆனா இதுக்கப்புறமும் நம்ம அந்த பொண்ணை சும்மா விட்டோம்னா அது நம்மளோட கௌரவத்துக்கு சரியா இருக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த பொண்ணை என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன்னு ரொம்பவே பதட்டமா ஒரு விஷயத்த சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு முத்துவேலோ, டே ஏண்டா அறிவில்லாம ஏதாவது பண்ண போய் அது ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது, அதனாலதான் பேசாம அவளை நம்மளோட பவரை யூஸ் பண்ணி எங்கேயாவது டிரான்ஸ்பர் பண்ணி அனுப்பி விடுங்க, அப்பயாவது அவளுக்கு புரியும் இந்த ஊர்ல நமக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்றதுன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஒரு முடிவு எடுத்துட்டு அங்க இருந்து கௌரவமா கிளம்பி போக. ஆனா இதை பார்த்துட்டு சக்திவேலும், என்னதான் முத்துவேலோட இந்த ஐடியா பிடிக்கலனாலும் அண்ணா சொல்லிட்டாங்க, பரவாயில்ல இதாவது அவளுக்கு தண்டனையை இருந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அவங்க நினைச்ச மாதிரியே மீனாவுக்கு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்டருமே மீனாவோட ஆபீஸ்க்கு போக, அப்போ அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க மீனா கிட்ட, பாத்தீங்களா மேடம், இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை வச்சுக்கிட்டா அவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு அவங்களோட பவரை பத்தி பேச. ஆனா இந்த மாதிரி அவங்கள பத்தி பெருமையா பேசுறது கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது. மீனாவோ, இந்த மாதிரி கோலங்கள்லாம் என்கிட்ட இப்படிதான் மோத முடியும், ஒருவேளை அவங்க என் முன்னாடி நின்னு இந்த விஷயத்துல மோதி இருந்தாங்கன்னா கூட அவங்கள நீங்க சொன்ன மாதிரி ஏதோ பெரிய ஆளுங்க பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு யோசிச்சிருப்பா. ஆனா இப்படி ஒரு சீப்பான வேலையை பார்த்துட்டு இதுக்கப்புறமாவும் அவங்க ஏன் முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கலாம்னு நினைக்கிறாங்களோ, இந்த மாதிரி எனக்கு பயந்து போய் என்ன இந்த ஊரை விட்டு துரத்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு சின்ன ஆளுங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த ஆபீஸ்க்கு வந்திருந்த முத்துவேல் சக்திவேலோட ஆள் ஒருத்தங்க கேட்டுட்டு இதை உடனடியா சக்திவேலுக்கு கால் பண்ணியுமே சொல்லிடுறாங்க. அதனால இந்த விஷயத்தால ரொம்பவே கோபம் அடைஞ்சு சக்திவேலு முத்துவேல் கிட்ட மீனா அவங்கள பத்தி கேவலமா பேசினா எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்த மீனாவோ அவங்களுக்குமே உரைக்கிற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக வெளியே கோமதியை கூப்பிட்டு ரொம்பவே சத்தமா, அதாவது இதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல இருக்கவங்க கிட்ட முத்துவேல் சக்திவேலை பத்தி எந்த அளவுக்கு பேசினாங்களோ ஏன் அதை விட ஒருபடி மேலேயே போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கோமதியும், இவ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா, ஒண்ணுமே புரியலைன்னு ரொம்பவே குழப்பத்தோட பாத்துட்டு இருக்கா. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த சக்திவேலுக்கும் இந்த விஷயம் நல்லா புரிஞ்சதுனால மீனா கிட்ட சண்டை போறதுக்காக வெளியே வந்து அவங்க கிட்ட தாறுமாற பேசிட்டு இருக்காங்க. ஆனா மீனாவும் சும்மா இல்லாம அவங்களுக்கு தரமான பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெளியே வந்த அப்பத்தாவோ, ஏன்டா ஏன் மறுபடியும் வார ஒரு சண்டை இழுத்து நம்மளோட குடும்ப மானத்தை தெருவுக்கு கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே சத்தம் போட்டு உள்ள கூட்டிட்டு போக. ஆனா சக்திவேலோ மனசுக்குள்ளேயே இரு எவ்வளவு ஆட்டம் போறியோ ஆடு, இதுக்கப்புறமா பாரு இந்த சக்திவேல் யாருன்றதை உனக்கு காட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லத்தனத்தோட மீனாவை முறைச்சுக்கிட்டே உள்ள போயிட்டு இருக்காங்க.